வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் டாக்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம்ஸ் நித்யன் ஆன் போர்ட். இன்னைக்கு ரஹ்மான் டிவிலியர்ஸால ஜாயின் பண்ணிக்க முடியல, கொஞ்சம் ஒர்க்ல பிஸி ஆயிட்டான். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபென்டாஸ்டிக் டே ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட். ஏன்னா நாளைக்கு வந்து 3 ரிசல்ட்ஸுமே ஆல் 3 ரிசல்ட்ஸ் ஆர் பாசிபிள். அதே மாதிரி இன்னைக்கு டே ஸ்டார்ட்லயே சுமன் கில்லோட கிட் போய் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் கேஎல் ராகுல் அண்ட் ரிசர்வ் பண்ணிட்டு சூப்பரா ஆனாங்க. அந்த செஷன் வந்து சூப்பரா 68 ரன்ஸ் ஒரு விக்கெட், அந்த கில்லோட விக்கெட்டோட சூப்பரா அந்த செஷன் வந்து கடத்திட்டாங்க. இல்ல உங்களோட தாட்ஸ் சொல்லிருங்க. அதான் ப்ரோ, ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா இன்னைக்கு செஷன் வந்து கொஞ்சம் இந்தியா வந்து வாஸ் நாட் இன் வெரி அட்டாக்கிங் மோட். கொஞ்சம் ரன் ரேட் பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி தான் இருந்தாங்க. அரௌண்ட் அதான் நீ சொல்ற மாதிரி நான் பார்த்தப்போ ஒரு 50-55 ரன்ஸ் தான் கிட்ட அடிச்சிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு எண்ட்ல வந்து ஹோல்ட் பண்ணி ரொம்ப ஸ்லோவா தான் ஆடினாங்க. விச் வாஸ் ஓகே. அந்த டைம்ல மேபி கொஞ்சம் பாசிட்டிவா ஆடி இருக்கலாம்னு சொல்லலாம். பட் ஓகே, அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இதா இருக்கிறப்போ விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாம இருந்ததே வந்து வாஸ் குட் தான். சொல்ற மாதிரி சுப்மன் கில் வெரி லைக் ஏர்லி விக்கெட், அதை எக்ஸ்பெக்ட் கண்டிப்பா வந்து லைக் நடக்கும். கொஞ்சம் கிளவுடியா இருக்கிறப்போ ஆப்வியஸ்லி சம்திங் வுட் ஹேப்பன் லைக் தட். ஓகே, லாஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா அடிச்சிட்டார். ஸோ நத்திங் டு கிரிட்டிசைஸ் அபவுட் கில். பட் ஓவரால் கோயிங் ஃபார்வர்ட் ப்ரோ, இங்கிலாந்து பவுலிங்ல வந்து ஐ எக்ஸ்பெக்டட் லாட் ஆஃப் விக்கெட்ஸ் இந்த ஏர்லி செஷன். சுப்மன் கில் விக்கெட்க்கு அப்புறமே வந்து டோட்டலா போட்டு சோக் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன். பட் ஆனா அங்கதான் வந்து ஒரு குரூஷியல் கேட்ச் ட்ராப். ஹாரி ப்ரூக் வந்து கேஎல் ராகுல் விட்டாரு. நீங்க என்னடா கேட்ச் விடுறது, நாங்க உங்களை விட விடுவோங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு விடலனா கூட இம்பார்ட்டன்ட் கேட்ச் ப்ரோ. ஏன்னா அதுக்கப்புறம் செஞ்சுரி அடிச்சு எங்கேயோ போயிடுச்சு ஸ்கோர். அதே மாதிரி இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இன்னைக்கு நான் ரொம்ப அப்செட் ஆனது ஸ்டோக்ஸோட டிசிஷன்ல. என்ன ஆச்சுன்னா, ரிஷப் பண்ணிட்டு ஒரு ஷாட் ஆடுறாரு ப்ரோ, நேரா கையில போயிருக்கும், ஸ்லிப்பு கையில நேரா போயிருக்கும், ஸ்லிப்பே இல்ல. ரொம்ப ஹர்ட், பயங்கர டிசப்பாயின்மெண்ட். அதெல்லாம் நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். என்னதான் அப்ரோச்சா இருந்தாலும், கேம் கான்டெக்ஸ்டா இருந்தாலும் ஒரு ஸ்லிப் இருக்கணும் ப்ரோ. என்ன இருந்தாலும் சரி, கண்டிப்பா அது ஃபர்ஸ்ட் செஷன்ல 2 ஸ்லிப் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு ஸ்லிப் இருந்திருக்கணும். செம டிசப்பாயின்மெண்ட். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு லஞ்சுக்கு அப்புறம் ப்ரோ, செகண்ட் சீசன்ல தான் அது. ஏன்னா ஆல்ரெடி வந்து அட்டாக்கிங் அப்ரோச்ல ஒரு இடம் அந்த ஃபர்ஸ்ட் சீசன் வந்து பார்த்து ஆடிட்டாங்களா, அவர் அதனால இனிஷியலா ஸ்லிப் வைக்காம விட்டாரு. பட் அவருமே அதுக்கு செமையா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. இந்தியா பேட்டிங் பத்தி பேசும்போது சுமன் கில் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சிட்டாருன்றதுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணாம இருக்க முடியாது. அது ஒரு நத்திங் ஷாட் தான். அதை போய் கட் ஷாட் ஆட போறாரு. அது ஒரு ஃபிஃப்த் ஸ்டெம்ப் லைன்ல தான் இருந்தது. அதை கட் ஷாட் ஆடுறதுக்கான அந்த லைனே கிடையாது அந்த பால். ஸோ ஒரு போர் ஷாட் செலக்ஷன் தான். இன்சைட் எட்ஜ் பிளேட் ஆன் டு த ஸ்டெம்ஸ். அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஷாட் செலக்ஷன் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பண்ட் சூப்பரா ஆனாரு. பண்ட் ஆனா ஸ்டார்டிங்ல அவரோட அதே அப்ரோச் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அட்டாக் தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அட்டாக் தான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அவருக்கு எதுவுமே பெருசா மாட்டல, கரெக்டா கனெக்ட் பண்ண முடியல. போக அவருக்கே புரிஞ்சிச்சு. அதே மாதிரி கேஎல் ராகுலும் அந்த சைட்ல இருந்து சூப்பரா அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு ப்ரோ. பார்த்தாருங்க, நேத்துல இருந்தே நம்ம பார்த்துட்டோம். சாய் சுதர்சன் கூட நல்லா பவுன்ஸ் ஆகுது மச்சின்னு சொன்னாரு. அந்த மாதிரி நல்லா ஆப்போசிட் சைட்ல இருக்க பேட்ஸ்மேன் நல்லா கைட் பண்ணி கொண்டு போறாரு. இன்னைக்கு ரிசர்வ் பண்ணிட்டு வந்து இனிஷியலா பார்த்து ஆட சொன்னதுக்கு அப்புறம் ரிசர்வ் பண்ணுமே சூப்பரா அடாப்ட் பண்ணி ஆடிட்டாரு ப்ரோ. அந்த செஷன் கடத்தினதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ஒரு பேட்டிங் அப்ரோச்லயே ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சு ரிசர்வ் பண்ணிட்டு லஞ்சுக்கு அப்புறம் வந்ததுமே ஃபர்ஸ்ட் ஓவரே அட்டாக் பண்றாரு. ரெண்டு 4 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். கேஎல் ராகுலோட பேட்டிங்லயுமே ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது ப்ரோ. லைட்டா ஒரு கேம் மாத்தி கொஞ்சம் ரன் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சாரு ஈஸியா. ஸோ சூப்பரா ஆனாங்க. ஃபர்ஸ்ட் செஷனும் சரி, செகண்ட் செஷனும் சரி, கம்ப்ளீட்லி இந்தியா தான் அந்த 2 செஷனுமே வின் பண்ணாங்க. இந்த கேஎல் ராகுல் பிளஸ் ரிசர்வ் பண்ட் பார்ட்னர்ஷிப் பார்க்கும்போது அந்த பார்டர் கவாஸ்கர் ஜெயிச்சாங்க ஆஸ்திரேலியாவோட, அப்போ புஜாராவும் ரிசர்வ் பண்ட் தான் மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் பார்ட்னர்ஷிப் போடுவாங்க. அந்த ஒரு சைடு ஒரு சென்ஸ் ஆஃப் காம்னஸ், அந்த இன்னொரு சைடு வந்து எக்ஸ்ப்ளோசிவ்னஸ். இது ரெண்டும் இன்னைக்கு அப்படியே பார்த்த மாதிரி இருக்கு. கேஎல் ராகுல் கண்டிப்பா ஒரு அப்ரிஷியேட் பண்ணியே அவனுக்கு வேற லெவல்ல. எப்படின்னா மேல ஃபுல்லர் லென்த் டெலிவரி வந்தா மட்டும் தான் அட்டாக் பண்றாரு, மத்த எல்லா டெலிவரியும் வந்து லீவ் பண்ணிடுறாரு. அது வந்து ஒரு சூப்பர் டெக்னிக். அந்த கமெண்ட்ரியில சொன்ன மாதிரிதான் கரெக்டா ஆஃப் ஸ்டெம்ப் லைன்ல அவர் ஹெட் வச்சுக்கிறாரு. அது கொஞ்சம் வெளியே வந்தாலும் விட்டுறாரு. எவ்வளவுதான் ரிஸ்கியா இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த ஜட்மெண்ட் எடுத்துடுறாரு. ஸோ அவரும் சூப்பரா அவர் அப்ரிஷியேட் பண்ணி அவரோட இன்னிங்ஸ் தான் இந்தியா வந்து இப்படி டீசென்ட் ஸ்கோர் வரதுக்கான ரிசர்வ் பண்ற அந்த சைடு எக்ஸ்ப்ளோசிவ் ஆடுறதுக்கு இதுதான் ப்ரோ பெரிய சப்போர்ட்டே. இங்க அவர் அவுட் ஆயிருந்தாருன்னா டோட்டல் சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கும். மெயின் பாயிண்ட் என்னன்னா ப்ரோ, கேஎல் ராகுலுக்கு தெரியும் இட்ஸ் நவ் ஆர் நெவர். ஏன்னா அவரோட டேலண்ட்டுக்கு இப்ப இருக்கிற ஏஜுக்கு வந்து பொட்டன்ஷியலுக்கு லிவ் அப் பண்ணிருக்காரான்னு கேட்டா கிடையாது. ஆப்வியஸ்லி அவருக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ், ஒரு தனி ஒரு கல்ட் ஃபேன் பேஸே இருக்கு. பட் பொட்டன்ஷியல் வைஸ் லிவ் அப் பண்ணிருக்காரா, எஸ்பெஷலி டெஸ்ட் கிரிக்கெட்லாம் கிடையாது. சோ எஸ், நிறைய மேட்சஸ் கிளிம்ஸ் காட்டியிருக்காரு. இங்கிலாந்துல செஞ்சுரி, சவுத் ஆப்பிரிக்கால செஞ்சுரி, விச் மீன்ஸ் ஹி இஸ் கேப்பபிள் இனஃப். அதை வந்து கன்சிஸ்டன்டா பண்ணிருக்காரான்னு கேட்டா கிடையாது. சோ திஸ் இஸ் த டைம் ப்ரோ, எஸ்பெஷலி வென் சீனியர் பிளேயர்ஸ் ஆர் கான். நம்ம ப்ரிவியூல சொன்ன மாதிரி தான், he should step up. அதே மாதிரி மெச்சூரிட்டி காட்டியிருக்காரு. காம் அண்ட் கம்போஸ்டா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடினார் ப்ரோ. தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 2 ஹோல்ட் பண்ணி, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நீங்க ஒரு ஓப்பனரா இருக்கீங்க, நீங்க சுப்மன் கில் அவுட் ஆறப்போ நீங்க உங்க விக்கெட் போயிருந்துச்சுன்னா கேம் கூட கான் எனிவே. எஸ், அந்த ஒரு சான்ஸ் போச்சு. பட் யா, இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நம்ம பேச வேணாம். தோஸ் ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கேம். பட் ஓவரால் கேஎல் ராகுல் இன்னிங்ஸ் பாக்குறப்போ the whole leads were on their feet to clap their hands, which shows
வாட் கேஎல் ராகுல் இஸ் கேப்பபிள் ஆஃப். சச் அ கிரேட் இன்னிங்ஸ், பவு டவுன் கேஎல் ராகுல். இதே மாதிரி கன்சிஸ்டன்டா ஆடணும் ப்ரோ. அது நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதோட நிப்பாட்டிடக்கூடாது. இங்கிலாந்து சீரிஸ் மட்டும் இல்ல, கோயிங் ஃபார்வர்ட் இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா கேஎல் ராகுல் ஆடிட்டே இருக்கணும். நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நான் மட்டும் ஆசைப்படுறது கிடையாது, இருக்கிற ஒவ்வொரு கேஎல் ராகுல் ஃபேனும் மனசார உயிரை விட்டு கண்ணீர் விட்டு சொல்ற வார்த்தை இதுதான். அதே மாதிரி ரிஷப் பண்ட் நீங்க சொல்ற மாதிரி ப்ரோ, ரிஷப் பண்டோட கெரியர் கிராஃபே நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே டெஸ்ட் மேட்சஸ்ல வந்து மோஸ்ட்லி ஸ்டார்டிங்ல ஏதாவது ஒரு சான்ஸ் ஒன்னு கொடுப்பாரு அப்பப்போ. ஆனா அந்த சான்ஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலன்னா போட்டு கழட்டி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். நீங்க ஆஸ்திரேலியால எடுத்துக்கிட்டா கூட அந்த டிம் பெயின் விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு மைன்யூட் சான்ஸ் மாட்டோம். ஆனா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலன்னா ரிஷப் பண்ட் போட்டு கழட்டி கொடுத்துருவாரு. அதே மாதிரி ரிஷப் பண்ட் ஒன்ஸ் ஹி கெட்ஸ் கோயிங்னா வெரி வெரி ஹார்ட் டு கெட் திஸ் விக்கெட் ப்ரோ. ஹேட்ஸ் ஆஃப் டு ரிஷப் பண்ட், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஏசியன் டெஸ்ட் கீப்பர்ஸ் ஆயிட்டார். சங்ககாரா நம்ம பேசலாம், பட் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ட் இஸ் த கோட். இது 2 இயர்லி ப்ரோ. அதுக்குள்ள அவரோட கரியர்ல அதுக்குள்ள வந்து 4 செஞ்சுரி இங்கிலாந்துல அடிச்சிருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம். இங்கிலாந்து பேட்டர்ஸே எவ்வளவு பேர் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு தெரியல அந்த கண்டிஷன்ஸ்ல. பட் இவரு கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் செஞ்சுரி, செகண்ட் இன்னிங்ஸ்லயும் செஞ்சுரி எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அந்த லெஜெண்ட்ஸ் இருக்கிற பேனர்ல இவரும் வந்துட்டாரு. சோ அவர் நீங்க சொன்ன மாதிரி அப்புறம் கேஎல் ராகுல் வந்து அவரோட லெவலுக்கு எக்ஸ்பெக்டேஷனுக்கு லிவ் அப் பண்ணிட்டாரான்னு கேட்டா அது இல்லதான். பட் ஆனா ஒரு டெஃபினட்டா எல்லா டோர்னமெண்ட்டும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாடுவார். த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் நல்லா விளையாண்டே வருவார். பட் அந்த குரூஷியல் மேட்சஸ்ல தான் அவர் வந்து எல்லாருக்குமே ஒரு ஹோப் கொடுத்துருவாரு. அந்த குரூஷியல் மேட்சஸ்ல கொஞ்சம் சில்லியா அவுட் ஆயிட்டு போறதுனாலதான் எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆயிட்டு இருக்கும். பட் இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு லாஸ்ட் 6 மந்த்ஸா வந்து ஒரு நல்ல மெச்சூரிட்டி காட்டுறாரு. ரொம்ப நல்லாவே ஆடி கொடுக்குறாரு. இன்னைக்கெல்லாம் செம்ம ப்ரெஷர் ப்ரோ ஆக்சுவலா. ஏன்னா கில் வந்து ஸ்டார்டிங்லேயே அவுட்டு, பால் இன்னைக்கு கண்டிஷன்ஸும் சூப்பரா வந்து பவுலர்ஸ் அசிஸ்ட் பண்ணுச்சு. நிறைய வந்து கேஎல் ராகுலே ஸ்ட்ரகிள் பண்ணாரு இனிஷியலா. அங்கிருந்த ஒரு அந்த செஷன் நல்லா வாட்ச்ஃபுல்லா விளையாண்டதே ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ. நல்லா லீட் பண்ணாரு இன்னைக்கு இந்தியன் டீம். ரிஷப் பண்ட் பத்தி இன்னொரு விஷயம் ப்ரோ, எஸ்பெஷலி அவரோட செட் பேக்ஸ் எல்லாம் நீங்க பாருங்களேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கம்பேக் கொடுக்கறதுலாம் ஈஸியே கிடையாது. நிக்கோலஸ் பூரன் நம்ம பண்ணி பார்த்திருக்கோம் ஒரு இதுல. அதே மாதிரி ரிஷப் பண்ட் ஒரு சிமிலர் டைப் ஆஃப் கம்பேக். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஸ்டெம்பிங் ஒன்று விடுவார் ப்ரோ. ஹோம் மேட்ச்ல வந்து இந்தியா ஆடுற மேட்ச் ஒரு ஸ்டெம்பிங் ஒன்று மிஸ் ஆகும். ஹோல் கிரௌடுமே வந்து தோனி தோனி தோனின்னு சான் பண்ணுவாங்க. சோ அப்பெல்லாம் வந்து அவருக்கு எவ்வளவு வந்து ஒரு டிமோட்டிவேட்டிங்கா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா அங்க இருந்து அப்படியே நீங்க 2025 வாங்க, ஒரு தனி ஃபேன் பேஸ், தனி கல்ட் உருவாக்கி ஓவர்சீஸ்ல ஸ்டாண்டிங் ஓவேஷன். இப்ப நீங்க ஓவர்சீஸ் போய் இப்ப அவர் ரிட்டையர் ஆனா கூட ஓவர்சீஸ்ல அவருக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. 7 செஞ்சுரி, 8 செஞ்சுரி, 7 90s ப்ரோ, ஈஸியா கிடையாது. சோ மேசிவ் கிரெடிட்ஸ். அப்படியே மூவிங் ஃபார்வர்ட் சொல்லிருக்கேன். ஓவர்சீஸ்ன்றது கரெக்டா அந்த மெயினா எல்லாம் மூணு கண்ட்ரீஸ்ல தான் பார்ப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா 3 இடத்துலயுமே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணிருக்காரு. வேற லெவல்ல தான் இந்த ஏஜ்லயே இவ்வளவு பெரிய ரெஸ்பெக்ட் கெயின் பண்ணதுதான் பெரிய விஷயம். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த தோனி ஷூஸ் ஃபில் பண்றது, அது வந்து ஃபேன்ஸ் ஆப்வியஸா வர்றவங்க, இப்போ புதுசா வர்றவங்களை வந்து அந்த லெஜெண்ட் மாதிரி பிளேயரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கே தெரியும் தோனி மாதிரி ஒரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம தான் ரொம்ப இந்த மாதிரி யங்ஸ்டர் மேல ப்ரெஷர் போடாம இருந்தா ஃபேன்ஸா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறது. ஒன் மோர் திங் என்னன்னா, நாளைக்கே கில் இல்லைன்னா கூட நீங்க ரிஷப் பண்ட் போஸ்டர் வச்சாலே கூட்டம் வரும். அந்த அளவுக்கு ஒரு கிரவுட் புல்லரா மாறிட்டாரு, விச் இஸ் வெரி வெரி எக்ஸைட்டிங்ல இந்த ஏஜ்ல. கரெக்டா இல்லையா? ஓகே, அப்படியே கோயிங் ஃபார்வர்ட் சொல்லிருங்க. அதான் அப்புறம் இங்கிலாந்து பவுலர்ஸும் வந்து நம்ம நிறைய டைம் சொல்லிட்டு இருக்கோம் ப்ரோ, இந்தியன் பவுலர்ஸ் ஆர் வே பெட்டர் தான் இங்கிலாந்து பவுலர்ஸ். இந்த டோர்னமெண்ட்ல இந்த காம்பினேஷன் பவுலிங் யூனிட்டா பார்க்கும்போது இந்தியா பவுலர்ஸ் ஆர் வே பெட்டர் தான் நம்ம சொல்லிருக்கோம். பட் இந்த ஒழுங்கா எடுத்து பார்த்தா டெய்லண்டர்ஸ் வந்து ஈஸியா க்ளோஸ் பண்ணிடுறாங்க ப்ரோ இங்கிலாந்து. நம்ம இப்போ இந்தியா டெய்லண்டர்ஸ் நல்லா விளையாடலன்னு சொல்லலாம். பட் அதை கரெக்டா அங்க இங்கிலாந்து பவுலர்ஸ் கரெக்டா ஸ்டம்புக்கே போடுறாங்க. பவுன்சர் போட்டு இன்னைக்கு சிராஜ் எடுத்ததுலாம் வேற லெவல் மூவ் ப்ரோ. அந்த மாதிரி இந்தியன் பவுலர்ஸ் எல்லாம் பண்ணவே காணும் டெய்லண்டர்ஸ்க்கு. சோ அந்த இடத்துல வந்து நம்ம இங்கிலாந்து பவுலர்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஒரு இன்னிங்ஸ்ல 2 இன்னிங்ஸ்லயுமே வந்து டெய்லண்டர்ஸ் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பண்டில் அப் பண்ணிட்டாங்க. அதான் ப்ரோ, என்ன பொறுத்த வரைக்கும் பென் ஸ்டோக்ஸ் அஸ் ஆல்ரவுண்டர் அவரோட ரோல கரெக்டா பண்றாரு. ஜாஸ் டங் இன்னைக்கு அந்த 3 விக்கெட்ஸ் இன் ஓவர், ஹேட்ரிக் ஆயிருக்கணும், 3rd பால் இல்லாம 4th பால் எடுத்தாரு. 3 விக்கெட்ஸ் இன் ஓவர், அதுவும் கம்ப்ளீட்டா டெய்லர் ஹேண்டில் பண்றாரு. அதாவது ப்ரோ ஒரு டேமேஜ் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டீம் வந்து அப்படியே கோயிங் த்ரூ போறாங்கன்னா நீங்க அங்க வந்து மனசு தளர விடாம நீங்க எப்படி புல் பேக் பண்ணணும்னு யோசிக்கணும். அதனாலதான் நான் ஒரு போஸ்ட் நீங்க போட்டிருந்தேன், கண்ட்ரோலிங் த டேமேஜ் இஸ் வெரி குட் திங் டு டூ. அதுதான் ஜோஸ் டங் பண்ணாரு. 3 விக்கெட்ஸ் ப்ரோ. நிறைய பேர் கேட்கலாம் டெய்லண்டர்ஸ் தானே எடுத்தாரு, அதுக்கு என்ன அப்ரிசியேஷன்னா? அங்க அது எடுத்தனாலதான் இஃப் இங்கிலாந்து இஸ் இன் த கேம். கரெக்டா இல்லையா? இல்லாட்டி லீட் போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? சோ டெஃபினட்டா கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். எனக்கு வந்து கிறிஸ் வோக்ஸ் பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ப்ரோ, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பட் ஸ்டில் இன்னைக்கு ஓவரால் செகண்ட் இன்னிங்ஸ் பாக்குறப்போ கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் எக்கானமிக்கலி போட்டிருந்தாரு. மத்த போலர்ஸ்லாம் வந்து 4.5 போனப்போ ஒரு 2.7 என்னமோ தான் எக்கானமி கொடுத்திருந்தாரு. சோ அதுவைஸ் ஓகே, பட் ஸ்டில் டிடன்ட் லிவ் அப் டு தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பிரைடன் கார்ஸ்மே வந்து கொஞ்சம் ஒரு ப்ராமிஸ் காட்டுறாரு அப்பப்போ. சோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் மேட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் பவுலிங் ஸ்டெப் அப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பட்
இப்போ வரைக்கும் டெய்லண்டர்ஸை பயங்கரமா எடுத்துட்டாங்க. அது ஒரு 4 விக்கெட்ஸ் போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்மே சரி, இப்போ தேர்ட் இன்னிங்ஸ்மே சரி ப்ரோ. மெயினா வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்துக்கோங்க, தேர்ட் இன்னிங்ஸ் எடுத்துக்கோங்க ப்ரோ. 2 இன்னிங்ஸ்லயுமே லோயர் ஆர்டர் 40-50 ரன்னுக்கு பண்டில் அவுட் ஆறாங்கன்னா திஸ் இஸ் ரியலி ஹேஸ் டு பி டிஸ்கஸ் தானே. இது ஒரு பெரிய லூப் ஹோல் ப்ரோ. அதாவது இப்போ நாளைக்கு மேட்சே ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியா ஜெயிச்சாலுமே நான் சொல்றேன் இதை பத்தி பேசி ஆகணும். ஏன்னா இது இன்னைக்கு காஸ்ட் பண்ணாடி கூட அடுத்த மேட்ச் காஸ்ட் பண்ணும். So இது வந்து has to be definitely rectified. சொன்ன மாதிரி தான் small passages will define the game. Overall score board பாக்குறப்போ 470 370 டார்கெட் பெருசா இருக்கலாம். But these are very very crucial things in the game. இது வந்து டெஃபினட்டா has to be question bro. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் எல்லா இந்தியன் ஃபேன்ஸ்க்கும் இது கண்டிப்பா போகும். அதான் ப்ரோ, நம்ம இப்போ இந்தியன் மிடில் ஆர்டர்ஸ், ஐ மீன் லோவர் மிடில் ஆர்டர் பத்தி பேசும்போது நீங்க லாஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்து பாருங்க, இந்த இன்னிங்ஸ் எடுத்து பாருங்க. ஜென்ரலா நம்ம இங்க இந்தியா பேட்டர்ஸ் எடுத்து பார்த்தா போன இன்னிங்ஸ் எப்படி அவுட் ஆனாங்களோ அதே ஃபார்ம்ல அப்படியே மெயின்டைன் ஆகுது ப்ரோ. சாய் சுதர்சன் அந்த லெக் சைட் டிராப்புக்கு அவுட்டு. அதே மாதிரி கருண் நாயர் வந்துட்டு பாலா ஒரு ஷார்ட் ஆடும்போது, டிஃபென்ஸ் ஆடும்போது ஓகே, டிஃபென்ஸ் ஆடும்போது கீழே தான் ஆடி ஆகணும். ஷார்ட் ஆடும்போது ஏர்ல தான் ப்ரோ போகுது. போன வாட்டி அவுட் ஆனதும் அதே தான், ஒரு ரேஷ் ஷாட். இந்த வாட்டியுமே வந்து பவுலர் ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துட்டு என்னமோ பிச்சில் ஹோல்ட் ஆகி வந்த மாதிரி பிச்சை பார்த்துட்டு இருந்தா. நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? அது பிச்சில் ஹோல்ட் ஆகி வந்த மாதிரியா இருக்கு. சொல்ற மாதிரி சில பேட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் கத்துக்க முடியும். இங்கிலாந்துல நீங்க போய் ஒன்ஸ் இங்கிலாந்துல ஆடினப்பதான் சில விஷயங்கள் கத்துப்பாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி தே வில் ரெக்டிஃபை. ஒரு மேட்ச்ல நம்ம இது பண்ண வேணாம். பட் ஸ்டில் நீங்க சொல்ற மாதிரி இந்த இன்னிங்ஸ் நம்ம பேசுறப்போ டெஃபினட்டா வந்து டெக்னிக் வைஸ் அண்ட் அந்த ஷார்ட் வைஸ் வந்து ஹேஸ் டு பி இம்ப்ரூவ்ட். ஓவரா நீங்க சொல்ற மாதிரி ஆன் தேர் தான் போகுது. லாஃப்டட் ஷாட்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆடணும். இல்ல ப்ரோ, நான் வந்து கிரிட்டிசைஸே பண்ணல. எப்படின்னா என்ன சொல்றேன்னா, அதே மிஸ்டேக் தான் திரும்பி ரிப்பீட் பண்றாங்க. இப்போ இது வந்து நம்ம பேட்டர்ஸ் வந்து நம்ம லோவர் ஹார்டா போகவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல தள்ளவே படல. ஆல்ரெடி அவங்க வரும்போதே 300 டோட்டல் இருக்கு, 350 டோட்டல் இருக்கு. பெருசா அவங்க ஸ்கோர் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்ல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து கருண் நாயர் ஃபெயில் ஆனா கண்டிப்பா நம்ம அதை பிளேம் பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த டைம்ல டீம் நீட்ஸ் யூ. அந்த டைம்ல பெர்ஃபார்ம் பண்ணணும்னா வேற எப்போ பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். பட் இந்த மேட்ச்ல வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனே வரல. ஸோ அதனால நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாதுன்னா, ஒரு லாங் செட் பேக் அப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஷர் எல்லாம் இருக்கும். டீசெண்டா ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ 2வது இன்னிங்ஸ் வந்து டீசெண்டா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அவர் அவுட் ஆகிற விதம் தான் கொஞ்சம் தப்பா இருக்கு. அந்த லாஃப்டட் ஷாட் ஆடியே அவுட் ஆறாரு. அது வந்து கடைசியில பிச்சை பிளேம் பண்ற மாதிரி பார்த்தாருல, அதுல எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்லை. கண்டிப்பா சொல்றேன், அந்த பால் ஹோல்ட் ஆகிலாம் வரல. இவரு ஒரு ஃபால் ஷாட் ஆடிட்டாரு. அதான் ப்ரோ, கில்லு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடிட்டாரு, செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப போரு. கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுமே நல்லா ஆடினாரு, செகண்ட் இன்னிங்ஸுமே நல்லா ஆடிட்டாரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா ஆடினாரு, செகண்ட் இன்னிங்ஸ் ஒழுங்கா போல. அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் 2 இன்னிங்ஸ்மே நீங்க சொல்ற மாதிரி சிமிலர் டைப் ஆஃப் டிஸ்மிசல். ஹோப்ஃபுல்லி கம்ஸ் பேக் ஸ்ட்ராங்கர். ஆனா இன்னைக்கு கேம் பொறுத்த வரைக்கும், ஐ மீன் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஹி டிட்ன்ட் லிவ் அப் டு தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் 2 இன்னிங்ஸ்மே சொல்ல வார்த்தையே கிடையாது, ஹேட்ஸ் ஆஃப். கருண் நாயர் ஆப்வியஸ்லி அவருமே டிடன்ட் லிவ் அப் டு தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் பார்ட்னர்ஸ். அவருக்குமே வந்து பார்ட்னர் இல்ல, இதுலயுமே பார்ட்னர் இல்ல. அங்கதான் வந்து நான் என்ன சொல்றேன், டெய்லண்டர்ஸ் வில் பிளே வெரி க்ரூஷியல் ரோல் வித் தி பேட். அதாவது ப்ரோ, இப்ப நீங்க பேட்டிங் வந்து டெய்லண்டர்ஸ் தான் அடிச்சு கொடுக்கணும்னு நீங்க அவங்க மேல ஹார்ஷா இருக்கிறது நியாயமே கிடையாது. ஆனா டெய்லண்டர்ஸோட பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் நிறைய மேட்ச் நிறைய டீமுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்கு. ஓகேவா? சோ அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிக்கிறப்போ ஒரு ஆசை தான், டெய்லண்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு. ஒரு 40 ரன், ஒரு 30 ரன், அது வந்து எவ்வளவு க்ரூஷியலா இருக்கும் ப்ரோ சில கேம்ஸ்ல, சொல்லுங்க. நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு கூட நான் ஆசைப்படல ப்ரோ. சப்போர்ட் கொடுத்தா போதும் ப்ரோ. ஒரு 2 பால் உங்களுக்கு கொடுக்குறாங்களா, அந்த டிஃபென்ஸ் ஆட 2 பால் டிஃபென்ஸ் ஆடி கொடுத்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஓவர் சேஞ்ச் வரும்போது பேட்ஸ்மேன் அந்த சைடு வந்துட போறாங்க, அவங்க பாத்துக்க போறாங்க. அது கூட பண்ண மாட்டாங்க, வர்றாங்க விக்கெட் ஆகிட்டு போறாங்க. இது சுத்தமா பூம்ரா லாஸ்ட் சீரீஸ்லாம் நல்லா விளையாண்டாரு ப்ரோ. இப்போ நடுவுல இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுமே நிறைய பேர் மீன் போட்டாங்க, வீவ் ரிச்சர்ட்னு சொல்லிட்டு சிராஜை போட்டு ஒரு பேட்டிங் ப்ரொமோஷன் கொடுத்தா அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. பூம்ரா தான் யூஸ்வலா மேல ஆடுவாரு, அவரை தாண்டி இன்னைக்கு சிராஜ் மேல வந்தாரு. 2 பேருமே டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. அதுவுமே ஏன்னா பூம்ரா கொஞ்சம் டீசெண்டா பேட்டிங் ஆடுவார் ப்ரோ. அட்லீஸ்ட் சப்போர்ட்டாவது ப்ரொவைட் பண்ணுவாரு. இந்த மேட்ச்ல ஒரு அவ்வளவா பண்ணல. மற்றபடி கீழே வந்தா பிரசித் கிருஷ்ணா அந்த பாலு 7 கட்டையை போட்டிருந்தா அந்த எண்ட்ல ஜடேஜா இன்னொரு 10 ரன் அடிச்சு கொடுத்துருப்பாரு ப்ரோ. தேவையில்லாம ஜடேஜா அவுட்டா இருந்தா, சில்லியா அவுட்டா இருந்தாலும் ஜடேஜா அவுட்டா இருந்தா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருந்திருக்கும் ப்ரோ. எங்க ஸ்கூல் டீம் கிரிக்கெட் கோச் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, when you are playing against a quality opponent, ஒரு டஃப் ஆப்போனன்ட்டோட நீங்க ஆடுறப்போ நீங்க எவ்வளவுதான் நீங்க நல்ல டீம் நீங்க பிலீவ் பண்ணாலும் உங்களால என்னென்ன பார்ட்ஸ்லாம் நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அதை நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருக்க ட்ரை பண்ணணும். அப்பதான் வந்து உங்களால அவங்கள டிஃபீட் பண்ண முடியுமோ சரி, அந்த ஹையஸ்ட் லெவல்ஸ்ல நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு லிவ் அப் பண்ண முடியும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நான் சொல்றேன், என்னதான் இந்தியன் பவுலிங் நம்ம இப்ப நல்லா போட்டாலுமே சரி, இல்ல இந்தியன் பேட்டிங் நல்லா ஆடினாலுமே சரி, எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல ஒர்க் ஆன் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டா அதுல வந்து இந்த டெய்லண்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் இருக்கலாங்கிறது ஒரு பார்ட் வரும். கரெக்ட் தானே? சோ அங்கதான் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்குங்கிறது நான் ஆசைப்பட்டுக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டே 4 பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ டே 4ல ஒரு நல்ல செட்டப் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா. ஏன்னா ஆல் 3 ரிசல்ட்ஸ் பாசிபிள்.
இந்தியா ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, டிராவா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெதர் ஃபோர்காஸ்ட் நம்ம ஜென்ரலாவே எடுத்து பார்த்தா நாளைக்கு மழை வரும்னு கமெண்ட்ரிலையும் நிறைய டைம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரெயின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2 hours வந்து ரெயினால டிலே ஆச்சுன்னா கண்டிப்பா மோஸ்ட்லி மேட்ச் வந்து டிரா நோக்கி தான் போகும். டிரா நோக்கி போகும், இல்லாட்டா இந்தியா சைடு தான் வரும். இங்கிலாந்து சைடு அங்கிருந்து வந்து ரொம்பவே டிஃபிகல்ட். ஏன்னா 4th டே இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல 400, 300, 350 அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு பிக் ஸ்டேஜ் நல்லா செட்டப் ஆயிருக்கு. இந்த சீரீஸே வந்து ஒரு நல்ல பிக் ஸ்டேஜ்ல இந்த ஃபர்ஸ்ட் மேட்சே ஒரு நல்ல செட்டப், நல்ல ஒரு இது கொண்டு வந்திருக்கு, ஹைப் கொண்டு வந்திருக்கு. இல்ல சொல்ற மாதிரி கிரௌட் இஸ் ஆன் தேர் ஃபீட் ப்ரோ. பயங்கர வேர்பலா இருக்காங்க, பயங்கர இதுவா இருக்காங்க, which makes us ஆடியன்ஸ் வந்து பார்க்கவே வந்து இட்ஸ் லைக் மோர் சோ மச் இன்வால்வ்ட். மேட்ச் பார்க்கவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரொம்ப அனிமேட்டடா இருக்கு பார்க்கவே. பிளஸ் இந்த மாதிரி இதுதான் ப்ரோ வந்து ப்ரோமோட் டெஸ்ட் கிரிக்கெட் லாட். இப்போ நாளைக்கு வந்து ஒரு பையன் வந்து கிரிக்கெட்டே தெரியாத ஒருத்தனை வந்து பார்க்க வைக்கிறேன்னு வைங்களேன் மேட்சை. அப்போ அந்த கிரௌட பாக்குறதும், அங்க நடக்கிற சீன்ஸை பாக்குறதும், ஸ்கோர் போர்ட் பாக்குறதும் எக்ஸ்பிளைன் பண்ணனா he will love டெஸ்ட் கிரிக்கெட் மோர். ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸும் சரி, கண்டிஷன்ஸும் சரி, இந்த மாதிரி கிரௌட் தான் வந்து ரியல் ப்ரொமோஷன் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ அது வந்து அது நம்ம சொல்லி ஆனோம். செகண்ட் திங், மேட்ச் பத்தி பேசுறப்போ ப்ரோ 350 runs to win 10 wickets in handங்கிறப்போ எனி ரிசல்ட் பாசிபிள். நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இஃப் இந்தியா ஹேஸ் டு பவுல் அவுட் இங்கிலாந்து மினிமம் ஒரு 70 ஓவர் தேவை. ஓகேவா? ஐ மீன் பிராக்டிகலி நான் சொல்றேன், ஒரு 70 ஓவர் இருந்தா தான் பெட்டர். ஸோ மழை வந்து அது கீழே கம்மியாச்சுன்னா ஐ திங்க் இட் வில் கோ ஆன் ட்ரா. இஃப் 70 overs are there, இந்தியா கேன் பவுல் அவுட். if 70+ overs are like conditions permitting bowl பண்ணாங்கன்னா England can go for the win as well. They will go for the win. They won't be scared to go for the win. ஆனஸ்டா சொல்லணும்னா 70 ஓவர் இருந்தாலுமே பத்தாது இந்தியாவுக்கு. நீங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பூம்ரா மட்டும்தான் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்காரு, விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரியுது. அவர் ஓவர் போட வந்தாதான் ஒரு விக்கெட் ஹோப்ஃபுல்லோட நம்ம பாக்குறோம் மேட்ச் அப்படின்றப்ப 70 ஓவர்ல ஒரு 20 ஓவர் போடுவார் பூம்ரா. அதுவே அதிகம், டூ மச். அதுவே மினிமம் சொல்றேன், மினிமம் 70 overs வேணும். அதான் சொல்றேன், அந்த 70 overs இருந்தாலுமே இந்தியா சைடு போறதே கஷ்டம் தான். மோர் ஓவர் நாளைக்கு மழை பெஞ்சிச்சுனாலே டிரா நோக்கி தான் போவோம். மழை பெய்யல, ஃபுல் டே பிளே இருந்ததுன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு டீம் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. இங்கிலாந்து சேஸுக்கு தான் போறாங்க. இந்தியாவுக்கு வேற வழியே இல்லை, அதை டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் நாளைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஓகே, நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல அதான் ப்ரோ, தே ஆர் கோயிங் டு பிளே பாசிட்டிவ் கிரிக்கெட் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஜாக் ராலி நாளைக்கு வந்து ஆடுவார்னு எனக்கு என்னமோ தோணுது. பாப்போம், நான் ப்ரெடிக்ட் பண்ண அப்பப்போ உருக்காம போயிருது. பட் ஸ்டில் ஒரு ஹோப் தான், ஜாக் ராலி ஷுட் பிளே வெல். எனக்கு அந்த பேட் ஸ்டாண்ட்ஸ், அவர் ஆடுற அந்த அப்ரைட் கட்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஜாக் ராலி டெலிவர்ஸ். ஓவரால் பேட்டிங்குமே விக்கெட்ஸ் இப்போ நாளைக்கு ஏர்லி விக்கெட்ஸ் போனா கூட ஐ டோன்ட் திங்க் இங்கிலாந்து வுட் பிளே மச் டிஃபென்சிவ். தே வில் பேக் தியர் ஸ்ட்ரென்த். கண்டிப்பா தே வில் கோ ஃபார் த கில்னு தான் தோணுது. எஸ்பெஷலி அவங்களுக்கு நிறைய மேட்சஸ் பிரெண்டன் மெக்கலம் அண்ட் ஸ்டோக்ஸ் கம்பைண்டா சேசிங்ல வந்து அவங்களுக்கு நிறைய வின்ஸ் கிடைச்சிருக்கு. சிமிலர் டைப் ஆஃப் வின்ஸ் வந்து நிறைய கிடைச்சிருக்கிறப்போ தே வில் பி ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். ஸோ கண்டிப்பா வந்து தே வில் கோ ஃபார் த கில் தான். ஸோ அவங்க பாசிட்டிவ் கிரிக்கெட் ஆடினா எனிதிங் இஸ் பாசிபிள். ஏன்னா இப்போ 0 no lossல இருக்காங்க. நாளைக்கு வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவ் ஆடி ஒரு 200 for 3, 200னா எப்படி வேணா போலாம்ல கேம். 200 for 4 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீ 150 for 6னா ஹைலி பாசிபிள் தானே. ஸோ அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அதான் 3 ரிசல்ட்டும் பாசிபிள். இங்கிலாந்து வின்னுக்கு தான் கண்டிப்பா போவாங்க. இது நம்ம 3rd டேல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய டோட்டலா இருந்தாலும் அடிக்க தான் போறாங்க, சேஸ் பண்ண தான் போறாங்க. நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னா அது அவ்வளவு ஈஸியான சேஸா இருக்காது ப்ரோ. என்னதான் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணாலுமே அவ்வளவு ஈஸியான சேஸ் இருக்காது. லாஸ்ட் டே வந்து ஒரு 300+ ரன்ஸ் அடிக்கணும். அதுவும் கண்டிஷன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபோர்காஸ்ட் கண்டிஷனா தான் இருக்குன்றாங்கன்றப்ப ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். நாளைக்கு வந்து நல்ல ஒரு லாஸ்ட் ஓவர் இந்த சென்ஸ் லாஸ்ட் செஷன் வரையுமே மேட்ச் போகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். சொல்ற மாதிரி 5th day டெஸ்ட் கிரிக்கெட் 4th innings never easy. என்ன டார்கெட் இருந்தாலும் never easy. lot of things will come into picture, be it conditions, be it pitch, be it everything. நிறைய aspects will come into picture. pressure, அது என்னதான் பேஸ்பால்னு சொன்னாலும் ஆப்வியஸ்லி அது அந்த ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கா வரும். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ ஓகே, ஐ எம் புட்டிங் யூ ஸ்ட்ரைட் ஆன் த ஹாட் ஸ்பாட். யாரு ஜெயிக்கிறா, உங்க தாட் சொல்லிருங்க ப்ரோ. நேற்று நான் எவ்வளவு கான்பிடென்டா சொன்னேன், அந்த மாதிரி நீங்க எதுவுமே சொல்ல முடியல ப்ரோ. எனக்கு சத்தியமா இந்த டீம் ஜெயிக்கும், இந்த டீம் ஜெயிக்காது, டிராவாவும் 3 ரிசல்ட்ல எதுவுமே என்னால சொல்ல முடியல. எனக்கு தெரியல ப்ரோ. நீங்க வேணா உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா சொல்லுங்க. எனக்கு சத்தியமா ஆனஸ்டா எதுவுமே தோணல. இல்ல, ஐ எம் ஹோப்பிங் ஃபார் இங்கிலாந்து விக்டரி. பட் நீங்க சொல்ற மாதிரி எனிதிங் கேன் ஹேப்பன். பட் ஹோப்ஃபுல்லி எனக்கு என்னமோ ஸ்லைட்லி மேபி டிரா ஆர் இங்கிலாந்து வின்னு தான் எனக்கு தோணுது. பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எனக்கு ஆனஸ்டா அதுல எதுவுமே தோணல. இதுதான் நமக்கு ஸ்கோர் கார்டை பார்க்கும்போதே வந்து 3 ரிசல்ட் பாசிபிள் இருக்கிறப்ப இதுதான் என்னால பிக் பண்ண முடியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மக்களே மறக்காம கமெண்ட்ஸ்ல நீங்க நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லுங்க. பாப்போம் எவ்வளவு பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு. திஸ் நோட் நம்ம இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரு தரமான டெஸ்ட் கிரிக்கெட் டே இருக்கு. அதோட ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Velprajan and Smithyan.